ஸோ இந்த ஹெமராய்ட்ஸ்னா என்ன, இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம், பிளட் வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம்னா, வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். ஹெமராய்ட்ஸுங்கிறது ப்ரெக்னென்சியில் நடக்கிற ஒரு ரொம்ப காமனான ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்ம பார்ப்போம். எப்பொழுதுமே அந்த மோஷன் போகிற இடத்துல ஒரு ப்ளீடிங் வரது, மோஷன் போகிற இடத்துல ரொம்ப அதிகமான பெயின் வரது ரொம்ப காமனாகவே எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இந்த ஹெமராய்ட்ஸ்னால் என்ன, இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ ஹெமராய்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு அந்த மோஷன் போகிற ஏனல் கெனாலில் நிறைய வெயின்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும். இது வீங்கி போகிறதுக்கு காரணம் தான் அந்த ஹெமராய்ட்ஸுங்கிறது. இல்லைனா சில பேருக்கு அந்த சதை பிளவு ஏற்பட்டு ஃபிஷர், அதாவது ஒரு கிராக் மாதிரி அதுவும் சில பேருக்கு இருக்கும். அந்த ஹெமராய்ட்ஸ் இந்த ஃபிஷர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்மளுக்கு எஸ்பெஷலி டியூரிங் ப்ரெக்னென்சி பார்க்குறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை பெருசாக ஆக ஆக ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கூடுறதுனால நம்மளுக்கு இந்த ஹெமராய்ட்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிக பிளட் சப்ளை நம்மளுக்கு கூடுறதுனால, பிளட் வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் அந்த பிளட் வெசல்ஸ்லாம் வீங்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. அண்ட் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கோம், இல்லை ரொம்ப நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கனாலும் அந்த ஒரு ப்ரெஷர்லையும் இந்த ஹெமராய்ட்ஸ் காமனாக வரும். ஸோ இந்த ஹெமராய்ட்ஸ்னால் என்னெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னீங்கன்னா, மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளீடிங் பெர் ரெக்டம், அதாவது நம்மளுக்கு அந்த ஒரு மோஷன் போகிற நேரத்தில் அந்த ஒரு ப்ளீடிங் ஏற்படுறதுங்கிறது காமனாக இருக்கும். அண்ட் மோஷன் போகும்பொழுது ரொம்ப அதிக வலியோடு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுனால ஹெமராய்ட்ஸும் வரலாம். ஹெமராய்ட்ஸ் இருக்குங்கிற அந்த ஒரு பயத்தில், அந்த ஒரு ப்ளீடிங்கை பார்த்தே நீங்கள் மோஷன் ஒழுங்காக போகாமல் அந்த ஒரு பயத்திலேயே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இன்னமும் சிவியராக ஆகிறதுக்கும் சில சமயம் சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த ப்ளீடிங்கை நம்மளுக்கு யூட்ரஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகுது, நம்மளுக்கு அபார்ஷன் மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு பயப்படுவாங்க. பட் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு அது ஒரு ப்ளீடிங் ஹெமராய்ட்ஸாக இருக்கிறதுக்கு கூட சில சமயம் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெமராய்ட்ஸ் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம், கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட். அதுக்கு நம்மளுக்கு அந்த ஃபைபர் ரிச் டயட்டு, அதிகம் தண்ணி எடுத்துக்கிறது, அப்புறம் டெய்லி நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றி எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டயட்ரி ஹேபிட்ஸ்லேயே நம்ம கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ணோம்னா இந்த ஹெமராய்ட்ஸும் நம்மளுக்கு மோஸ்ட்டாக ரிலீவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்டாண்டிங் பாஸ்டரில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கனாலும் அதையும் நீங்கள் மாற்றிக்கிறது வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தெர் ஆர் சர்டன் க்ரீம்ஸ் அவைலபிள். ஸோ அந்த க்ரீம் நம்ம அப்ளை பண்ணும்பொழுதும் அந்த ஹெமராய்ட்ஸோட பெயின் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த மாதிரி அந்த க்ரீம்ஸ்லாம் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் சிட்ஸ் பாத் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு வார்ம் வாட்டர் ஒரு டப்பில் எடுத்துக்கிட்டு பீட்டடன் மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் போட்டுட்டு அதில் நம்ம உட்காந்துனாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு ஹெமராய்ட்ஸோட பெயின் குறையும், அந்த ஒரு வீக்கமும் நம்மளுக்கு குறையிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுறதுனால இந்த ஹெமராய்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு மறைஞ்சிரும். ஸோ இந்த ஹெமராய்ட்ஸுங்கிறது ஒரு ப்ரெக்னென்சியில் காமனாக பார்க்குற ஒரு டெம்பரவரி இஷ்யூ தான். ஸோ கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம இம்ப்ரூவ் பண்ணாலே நம்மளுக்கு இந்த ஹெமராய்ட்ஸ்லேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.